வணக்கம். சண்டிகர் நடைபெற்ற மாநாட்டில் திருச்சி புறநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் பேசிய பேச்சு தான் பெரிய அளவில் கொந்தளிப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் அரங்குலையும் சமூக வலைதளங்களையும் அவர் நாம் தமிழர் கட்சியை போகிற போக்கில் பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் எழக்கூடிய அடிப்படையான கேள்வி என்னன்னா, இந்த பேச்சு எப்படி வெளில வந்துச்சு? ஏன்னா காணொளி பதிவுகளாக ஊடகங்கள் வெளியிடுறாங்க, சமூக வலைதளங்களில் உழவுது. இந்த நிகழ்வை நடத்துறது ஒன்றிய உள்துறை அமைச்சகம். அவங்க அதிகாரப்பூர்வமாக அந்த பேச்சுகளை எங்கேயும் வெளியிடலை. அப்போ வருண்குமார் பேசிய பேச்சு மட்டும் எப்படி வெளில வந்துச்சு? குறிப்பாக அவர் பேசிய முழுமையான பேச்சு வராமல் நாம் தமிழர் கட்சி குறித்து பேசிய அந்த ஓரிரு நிமிடங்கள் அந்த பேச்சு மட்டும் எப்படி வெளில வந்துச்சு? யார் எடுத்து வெளில விட்டா? அதை ஊடகங்களுக்கு கடத்தினது யார்? முதல்ல ஏபிபி நாடு அந்த ஊடகத்தை தான் இது தொடர்பான அந்த நியூஸ் கார்டு போடுறாங்க. அப்புறம் காணொலி பதிவு வருது. அப்புறம் அதையே எடுத்து எல்லா ஊடகங்களும் போடுறாங்க. அப்போ ஏபிபி நாடுக்கு கொடுத்தது யார்? எப்படி விளந்துச்சு? அதில் வருண்குமார் பேசுகிறப்ப படம் பிடிச்சது யார்? படம் பிடிச்சு ஊடகங்களுக்கு அதை கொண்டு போனது யார்? இதுதான் கேள்வி. இதுக்கு ஒரே பதில் தான். அடுத்தவங்க அலைபேசியில் இருக்கக்கூடிய ஒளி நாடாக்களை, தகவல்களை, அப்புறம் புகைப்படங்களை திருடி பொது வழியில் வெளியிட்ட ஒருத்தருக்கு தன்னோட பேச்சு எடுத்து வெளில வர்றதா பெரிய சிரமமான காரியமாக இருக்கும். அப்போ சாட்சாத் அவரே தான் இதையும் பண்ணியிருக்கார். அவர் தான் இது பேசுபொருள் ஆகணும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுனது பேசுபொருள் ஆகணும்னு திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி குறித்து அங்கே பேசியிருக்கார். ஏன்னா நாம் தமிழர் கட்சி குறித்து அவருக்கு வன்மம், காழ்ப்புணர்ச்சி. அதில் பிரிவினைவாத இயக்கங்கிறார். இது என்ன அடிப்படையே புரியலை. அதாவது பிரிவினைவாத முழக்கங்களை வச்சா அரசியல் இயக்கங்களை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தடை பண்ணும். நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத முழக்கத்தை வச்சிருந்தா உள்துறை அமைச்சகம் தடை பண்ணியிருக்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு வைக்கல, ஜனநாயக பூர்வமாக இயங்குறாங்க. அப்படிங்கிறதால தான் அவங்க ஒன்றும் பண்ணலை. அப்படி இருக்கப்ப இவர் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி என்று சொல்வதன் மூலமாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒழுங்கா இயங்கலை அப்படின்னு சொல்ல வர்றாரா? என்ன சொல்ல வர்றாரு? எதை பிரிவினைவாதம்ங்கிறாரு? தமிழ்நாட்டை தமிழை ஆளுங்கிறதா, இல்லை தமிழ் தேசியம்ங்கிற முழக்கமா, இல்லை தமிழருக்கான ஒரு நல்ல ஆட்சியை தரணுங்கிற முழக்கமா? எது பிரிவினைவாதம்? எதை பிரிவினைவாதம் சொல்றாரு? நீங்க இன்னும் சொல்ல போனா இதே தமிழ்நாட்டில் பெரியாரும் அண்ணாவும் அவங்க பிரிவினைவாத முழக்கத்தான் வச்சாங்க. திராவிட நாடு முழக்கத்தை முன்வைத்தவர் அண்ணா, திராவிட நாடு தனித்தமிழ்நாடு இந்த முழக்கங்களை வைத்தவர் பெரியார். அதே போல தமிழ பேரரசு என்கிற முழக்கத்தை வைத்தவர் சிவ ஆதித்தர். அப்ப இவங்கெல்லாம் பிரிவினைவாதிகளா? இவங்களை பிரிவினைவாதிகள் என்று சொல்வதற்கான துணிவு, வீரம் வருண்குமாருக்கு இருக்கா? அதே போல நாட்டை மதத்தால துண்டாடுறாங்க, இவங்க பாசிஸ்டுகள் அப்படின்னு பாஜகவை நோக்கி ஏதாவது ஒரே ஒரு இடத்தில் வருண்குமார் வாய் திறப்பாரா? அங்கெல்லாம் வாய் திறப்பதற்கான துணிவு, வீரம், திராணி, தெம்பு, முதுகெலும்பு, ஆண்மை ஒருபோதும் வராது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதிகளாம். அதை போய் சண்டிகர் மாநாட்டில் சொல்றாரு. அவங்க புலிகளை ஆதரிக்கிறாங்க. நீங்கள் சண்டிகரை சொன்னாலும் சரிதான், ஐநா மன்றத்தில் சொன்னாலும் சரிதான், இல்லை செவ்வாகரத்திலே போய் சொன்னாலும் சரிதான், நாம் தமிழர் கட்சி புலிகளை ஆதரித்து கொண்டு தான் இருக்கும். ஆதரிப்போம், கொண்டாடுவோம், ஆற தழுவுவோம், நேசிப்போம், சுவாசிப்போம், உயிராக இருப்போம். நீங்கள் குண்டர் சட்டத்தை பாய்ச்சாலும் சரிதான், இல்லை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சாலும் சரிதான், இல்லை என்ஐஏவே வந்தாலும் சரிதான், இல்லை சிபிஐ வந்தாலும் சரிதான், யார் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு மாறப்போறது இல்லை. தலைவர் எங்களுக்கு தெய்வம், புலிகள் எங்களுக்கு குலசாமிகள். இதை ஒருபோதும் யாரும் மாற்ற முடியாது. அது என்ன சொல்றது, எங்கள் பிறவி பயனே அதுதான். அதனால அதை சொல்லி குற்றப்படுத்திடலாம், அதை சொல்லி இவங்களை முடைக்கலாம்னா அது எங்கள் பெருமிதம், பெருமை. இது புரியாம அவர் போய் பேசிட்டு இருக்காரு. இதுல வருண்குமார் ஒரு காவல்துறை அதிகாரி அடிப்படையில் அவர் போய் சண்டிகர் மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு பேசுறாருன்னா இது யாரோட கருத்து? இது வருண்குமாரோட தனிப்பட்ட கருத்தா, இல்லை ஒட்டுமொத்த காவல்துறையோட கருத்தா, இல்லை காவல்துறை அமைச்சகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோட கருத்தா? யாரு கருத்து? அப்ப தான் தோன்றித்தனமாக ஒரு காவல்துறை அதிகாரி போய் சண்டிகரில் அப்படி பேசுறாருன்னா இதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்கிறதா, பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறதாங்கிற கேள்வி வருது. ஏன்னா மிக அண்மையில்
ஒரு 10 நாளுக்கு உள்ள வந்து ஐயா ஸ்டாலின் பேசியிருந்தாங்க. காவல்துறையோட பொற்காலம் வந்து திமுக ஆட்சின்னு. சத்தியமான உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த திமுக ஆட்சி காலத்துல 16 என்கவுண்டர் படுகொலைகள், 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள், அப்புறம் காவல்துறையை சிறைவாசிகளோட கையை ஒடிக்குது, காலை ஒடிக்குது, இது பல்ல பிடுங்குது, எல்லா வேலையும் செய்யுது. அதே போல பொய் வழக்குகள் போடுது. அப்புறம் குண்டா சட்டத்தை எல்லாத்துக்கும் பாய்ச்சுது. இது மட்டும் இல்லாம இங்க அராஜகம் அட்டூழியம். நெல்லையில கண்டக்டருக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்குமான வாய் தகராறு, காவல்துறை அமைச்சகத்தோட ஈகோவை தொட்டு தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்துறையை சேர்ந்த நடத்துனர்கள் மீது, ஓட்டுநர்கள் மீது வழக்கு போடுற அளவுக்கு காவல்துறைக்கு கட்டற்ற வரம்பற்ற சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த லட்சணத்துல இருக்கு தமிழ்நாடு அரசு. இந்த லட்சணத்துல வந்து ஐயா ஸ்டாலின் வந்திருக்காங்க. ஐயா ஸ்டாலினோட கையாளகத்தனம் தான் இந்த வருண்குமார் போன்ற ஆட்களை வந்து இவ்வளவு எதேச்ச அதிகார போக்கோடு, அதிகார திமிரோடு, பதவி மமதையோடு செயல்படுவதற்கு அனுமதிக்குது. அவர் எங்கேருந்து வர்றாரு, எங்கேருந்து அவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021ஆம் ஆண்டு அன்னைக்கு வந்து பாக்ஸ்கான் தொழிற்சாலையை சேர்ந்த உழைக்கும் அடித்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த இளம் பெண்கள் வந்து போராடுறாங்க. எதுக்காக போராடுறாங்கன்னா, விடுதியில வந்து அடிப்படை வசதி இல்லை, இங்க வந்து சுகாதாரம் இல்லை, சாப்பாடு மோசமா இருக்கு அப்படின்னு போராடுறாங்க. அந்த சமயத்துல வந்து செய்திகள் பரவுது சமூக வலைதளங்கள்ல. அங்க ஒரு 7-8 பெண்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு செய்தி வருது. அந்த செய்தியை மேற்கோள் காட்டி அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அது தொடர்பாக ஒரு காணொலி போடுறாங்க. அந்த காணொலி போட்ட பிறகு அண்ணன் சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு போட்டு அவர் கலவரத்தை தூண்ட பார்க்குறாரு அப்படின்னு ஒரு கிரிமினல் கேஸை போட்டு அவரை கைது பண்ணி அதை அடிப்படையாக வச்சு அவர் மேலே குண்டர் சட்டத்தை பாய்ச்சியது அன்னைக்கு திருவள்ளூர்ல வந்து பொறுப்பாளராக இருந்த இதே வருண்குமார். அப்ப திட்டமிட்டு ஒரு காணொலிக்கு வந்து வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்தி அதுல குண்டர் சட்டத்தை பாய்ச்சினார். இதுக்கு பிறகு 2024 இந்த ஆண்டு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை, அந்த பரப்புரையின் போது கடைசி நாள் பரப்புரையில வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு இடத்துல பாடினதா சொல்லி அந்த கருணாநிதி குறித்தான பாடலை வந்து துரைமுருகன் மேடல பாடுறாங்க. அதுல வந்து தவறு இருக்கு அப்படின்னா வழக்கு போட வேண்டியது விக்கிரவாண்டி காவல்துறை. ஆனா விக்கிரவாண்டி காவல்துறை வழக்கு போடாம திருச்சியிலேருந்து வழக்கு போடுறாங்க. என்னன்னா இந்த பேச்சை வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இணைய குற்றமாக பதிவு பண்ணி திருச்சி காவல்துறை வந்து அண்ணன் துரைமுருகனை கைது பண்ணுது. கைது பண்ணி சிறைப்படுத்த முயற்சி பண்ணுது. அங்க நீதிபதி வந்து மறுத்தர்றாரு. இது வந்து கைது செய்கிற அளவுக்கான இது இல்லை, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பிணையில விட்டுறாரு. அந்த வழக்கை உடைப்பதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அப்படி அண்ணன் துரைமுருகன் வந்து கைது செய்யப்பட்டப்ப அவரோட 2 அலைபேசிகள் வந்து வாங்கப்படுது. காவல்துறை யாரை கைது பண்ணாலும் காவல்துறை வாகனத்தெல்லாம் கூட்டு போகணும், இது அடிப்படையான ஒரு விதி. ஆனா அந்த விதிக்கு மாறாக அண்ணன் துரைமுருகனோட வாகனத்திலே கூட்டு போய் அந்த வாகனத்தை திட்டமிட்டு விபத்துக்குள்ளாக்கி ஒரு உயிர் பயத்தை, ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குற நோக்கத்தோட கொண்டு போறாங்க. அப்புறம் அண்ணன் துரைமுருகன் வந்து விடுவிக்கப்பட்ட பிறகு, அன்னைக்கு இரவே விடுவிக்கப்பட்ட பிறகு அவரோட அலைபேசிகள் வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கப்படலை. மாறாக வந்து நாங்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிடறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிடறோம்னு சொன்ன அந்த அலைபேசிலேருந்து ஒட்டுமொத்த அந்த தகவல்களை, புகைப்படங்களை, அப்புறம் வந்து குரல் பதிவுகளை, ஒளி நாடாக்களை திருடி இந்த திமுகவுக்காக இந்த எப்படி சொல்றது கூலிப்படை, அதாவது காசை வாங்கிட்டு கூவக்கூடிய கூலிப்படை இருக்கான்ல, இணைய கூலிப்படை, அந்த இணைய கூலிப்படையிட்ட ஒவ்வொரு ஒளிநாடாவை விட்டு இதை நீ வெளியிடு, இதை அவ வெளியிடட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 3ஆம் தரமான சில்லறைத்தனமான வேலையை செஞ்சவர் இந்த வருண்குமார். இவர் போய் சண்டிகளில் பாடம் எடுக்கிறாரு இணைய குற்றம் அப்படின்னு. அப்ப அடுத்தவரோட அலைபேசியிலேருந்து தகவல்களை திருடி இன்னொருத்தர் கொடுத்து சமூக வலைதளங்களை பரவ வைக்கிறதெல்லாம் இணைய குற்றத்தில் வராதா? வருண்குமார் அவர் மனைவி குறித்து, பிள்ளைகள் குறித்து ஒருத்தங்க தப்பா பேசுறாங்கன்னா தப்பு தான், அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. அதுக்கு சட்டப்பூர்வமாக என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். தவறா ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா வழக்கு போடுங்க, வழக்கு எது கொண்டு போறோம். அதை விட்டுட்டு நீங்க பழிவாங்கும் போக்கோடு இதுல வந்து திருப்பதி கண்ணன் அப்படின்னு 2 பேரை கைது பண்ணி கொண்டு போய் அவங்கள காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி கண்ணை கட்டி அடிச்சு அவங்க குடும்பத்தை வந்து அவ்வளவு ஆபாசமா வக்கிரமா பேசி அதுல வந்து ஒரு இன்பம் அடைஞ்சவர் இந்த வருண்குமார். இப்ப வருண்குமாரை பேசக்கூடாது, அவங்க மனைவியை பேசக்கூடாது, பிள்ளைகளை பேசக்கூடாது, நான் ஏற்கிறேன். அவருக்கு எப்படி பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, மனைவி இருக்கிறாங்களோ, அவருக்கு எப்படி எல்லா உணர்வுகளும் இருக்கோ அதே போலதான் எல்லாருக்கும் இருக்கும். அப்ப இந்த திருப்பதி கண்ணனை கைது பண்ணி சிறைப்படுத்தி அதுக்கு முன்பாக ஆபாசமா பேசி தாக்குனதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் குற்றத்துல வராதா?
அதே போல அண்ணன் சாட்டை துரைமுருகன் குறித்து குடும்பம் குறித்து, அவரோட குடும்பம் குறித்து, அண்ணி குறித்து, எல்லாத்துக்கும் குறித்தும் திருச்சி சூர்யான்னு ஒருத்தன் பேசுறான். அது குறித்து திருச்சியிலே வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன், அண்ணி மாதரசி எல்லாம் புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்த பிறகு அது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? அப்ப உங்க குடும்பத்தை பேசக்கூடாது தவறுனா, அப்ப அவங்க குடும்பத்தையும் பேசக்கூடாது தானே, தவறு தானே? அப்ப உங்க குடும்பத்தை பேசிட்டாங்கன்னு போய் சண்டிகர்ல ஒப்பாரி வைக்கிறீங்க. ஆனா வந்து அண்ணன் சாட்டை துறைமுகன் குறித்து, அவர் குடும்பம் குறித்து அவ்வளவு இழிவா பேசியிருக்கானே, அது மீது ஏன் வழக்கு போடல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? திருச்சி சூர்யாவை ஏன் கைது பண்ணல? தவறுனா எல்லாருக்கும் தவறு தானே. ஒருபோதும் வந்து வருண்குமாரை வந்து தனிப்பட்ட தாக்கல் கொடுப்பதோ, அவர் குடும்பத்தாரை பத்தி எழுவதோ நாம விரும்பல. அது நம்ம செய்யப்படுறதும் இல்லை. அது நமக்கு தேவையில்லை. அப்படி அதை பேசக்கூடாது, அது வந்து தவறு, அநியாயம்னா அப்ப மற்ற எல்லார பத்தியும் பேசுறதும் தவறு தானே. அதை மட்டும் எப்படி அப்படியே குரூரமா ரசிக்க முடியுது? இவர் ட்விட்டர்ல போய் பார்க்கிங் டாக்ஸ் குறைக்கிற நாய்கள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வந்து எள்ளி நகையாடுறாரு. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் வெல்கம் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்மறையா தூண்டுறாரு. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, திரள் நிதி திருடர்கள் அப்படின்னு ஏதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிறது. இப்படி தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சியை சீண்டுவது போலவே தொடர்ச்சியா வேலை செய்வது இந்த வருண்குமார். ஏன்னா ஒரு கட்சியை சின்னம்னா நமக்கு வந்து ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்கும், நம்மள எல்லாரும் பேசுவாங்க, நமக்கு வந்து ஒரு விளம்பர மோகத்துக்கு வந்து நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு இது போன்ற இழிவான வேலைகளை தொடர்ச்சியா செய்தார். அதன் வெளிப்பாடு தான் அவர் போய் சண்டிகர்ல புலம்புறாரு. சண்டிகர்ல போய் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத இயக்கம் அப்படி இப்படின்னு. மத்தியில காங்கிரஸ், மாநிலத்தில் திமுக, நாம் தமிழர் கட்சி அப்ப வந்து தொடக்க நிலை. அன்னைக்கு தனி ஒரு ஆளாக தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழண்டு மத்திய காங்கிரஸையும் மாநிலத்தில் ஆண்ட திமுகவையும் எதிர்த்து நின்றவர் அண்ணன் சீமான். இன்னும் சொல்ல போனா 2009க்கு முன்பாக அண்ணன் சீமானர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் தான், ஒரு இயக்குனர், அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து அமைப்பு பின்புலம் கிடையாது, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் கிடையாது. அன்னைக்கு ஒரு ஆளா இருக்கிறப்பவே அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்துனவர் அண்ணன் சீமான். அன்னைக்கு காங்கிரஸை எதிர்த்து பேசினாரு, திமுக எதிர்த்து பேசினாரு. தொடர்ச்சியா சிறைப்படுத்தினப்ப சிறையை கண்டு அஞ்சாது, சிறை வந்து நம்மளை வந்து தொடர்ச்சியா முடக்கலாம்னு பரவாயில்லன்னு சிறைக்கு வழக்கு அஞ்சாது தொடர்ச்சியா பேசி கொண்டு வந்தார். அப்ப அவ்வளவு பெரிய அதிகார வர்க்கத்தை சண்டை போட்டுட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டில் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, மூத்தவங்க இருக்காங்க, அனுபவம் கொண்டவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் இவ்வளவு அதிக பிரசங்கியா இந்த தான் தோண்டித்தனமா எதேச்ச அதிகார போக்குன்னு செயல்படுது. ஆனா இவர் ஒருத்தர் தான் அது ஐபிஎஸ் அதிகாரி போல இந்த சிங்கம் படத்தை பார்த்துவிட்டு, சாமி படத்தை பார்த்துவிட்டு அப்படியே இந்த கோபமா உட்காந்துருக்க மாதிரி போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு அதை பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பி செய்தியா போட சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு அற்பத்தனமான வேலையா இல்லையே? அற்பத்தனமான வேலையா? இதுல சண்டிகர்ல போய் பேசிட்டாங்கன்னா நாங்க பயந்துருவோமா? நீங்க யார் என்பதை நாடறியும் ஏடறியும். இன்னைக்கு வந்து பொது சமூகம், இந்த முற்போக்கு இயக்கங்கள், மற்றவங்க வந்து வாய் திறக்காம இருக்கிறாங்க, கண்டிக்காம இருக்காங்கன்னா, ஏன்னா நாம் தமிழர் கட்சி மீதான காழ்ப்புணர்ச்சி, வன்மம் உங்களை போலவே அவங்களுக்கும், அதனால வாய் திறக்காம இருக்காங்க. ஆனா இதுல வந்து வருண்குமார் பேசியது, செய்து கொண்டிருப்பது பச்சை அயோக்கியத்தனம். காவல்துறையில வந்து ஒரு உயர் பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க பண்றதெல்லாம் நம்மளால ஏற்க முடியாது. இது வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது, அதிகார அத்துமீறல். மக்கள் வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்கு அல்லக்கையாக செயல்படுவது, ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக செயல்படுவது, ஆளுங்கட்சியை குளிர்விக்க செயல்படுவதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது போன்ற இந்த கருத்துருவாக்கங்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை முடக்க போவதும் இல்லை, ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி வந்து சுணக்கம் அடைய செய்யப்படுவதும் இல்லை. மாறாக இன்னும் எங்களை உத்வேகப்படுத்தும், இன்னும் எங்களை வெறியூட்டும், இன்னும் வேகமா உழைக்கணும், அதிகாரத்துக்கு போகணுங்கிற அந்த உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். மற்றபடி பெருசா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு விளம்பர வெறி பிடிச்சு விளம்பர மோகத்துல செஞ்ச அற்பத்தனமான சில்லறைத்தனமான வேலை. இவருக்கு வந்து இணைய குற்றம் பற்றியெல்லாம் பாடம் எடுப்பதற்கான எந்த தகுதியோ தார்மீகமோ அருகதையோ இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் கதை தனி கதையை, அவர் கதையை பேச போனா அது தனியா போகும், அவ்வளவு இருக்கு. அதை தாண்டி அடுத்தவங்க அலைபேசியில் இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து வெளில விட்டு அதுல ஒரு அலாது இன்பம் காணக்கூடிய இந்த பேர்வழியை வந்து நம்ம என்னன்னு சொல்றது? கடைசியா நிறைவா ஒன்னே ஒன்று தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதாவது ஒரு ஒரு 2-3 மாசமா வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாரும் வெளியேறாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி குறித்து எதிர்மறையாக ஒரு பிம்ப கட்டுமானத்தை ஒரு கருத்துவாக செய்கிற வேலையில
வருண்குமார் போய் சண்டிகரில் பேசினாரு பாருங்க, ஒரு 4 வாக்கியம்தான். அவ்வளவு உற்சாகமா இருந்துச்சு, அவ்வளவு கம்பீரமா இருந்துச்சு, அவ்வளவு நிமிர்வை கொடுத்துச்சு, அவ்வளவு திமிர கொடுத்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அவர்கள் தமிழ் இனவாதம் பேசும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் உலகம் முழுவதும் பரவிக்கிறார்கள், அவர்களுக்கு நாடு முழுவதும் அனுதாபிகள் இருக்கிறார்கள், அவர்கள் புலிகள் இயக்கத்துடன் உறவு வைத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க இனவாதம் பேசுறாங்கிறாரு. நாங்க எங்க இனத்துக்கு உண்மையா இருக்கோம், இன வெறி கொண்டு நிற்கிறோம். எங்கள் இனவெறி என்பது இன்னொரு இனத்தை தாக்குவதோ இன்னொரு இனத்தை அச்சுறுத்துவதோ இல்லை, மாறாக எங்கள் இனத்தை உயர்த்துவது. அதனால நாங்க இனவாதம் பேசுறோம்னா பெருமிதம் கொள்றோம். அதே போல எங்களுக்கு உலகம் முழுக்க ஆட்கள் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க அனுதாபிகள் இருக்காங்கன்னா, இவ்வளவு நாட்களாக நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாருமே விலகி போறாங்க, கூடாரம் காலியாகி கொண்டிருக்குன்னு ஊடகங்கள் செஞ்ச இந்த பிம்ப கட்டுமானத்தை தன்னோட சண்டிகர் பேச்சுல உடைச்சு நுழைச்சிருக்காரு வருண்குமார். அந்த வகையில் அவர் நம்ம இந்த விஷயத்துல மட்டும் இந்த கடத்துல மட்டும் நம்ம பாராட்டலாம். மற்றபடி இந்த அதிகார திமிருக்கு ஆப்பு உறுதியாகிறது. நான் கூட பதிவு போட்டேன், பதிவு போட்டதுக்கு சட்டையை கட்டி வச்சுட்டு வா அப்படின்னு பேசுறான் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பேசல. அவருக்கு அரசியல்வாதி போல செயல்படுங்கிற எண்ணம் வந்தா, தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் முடிச்ச சசிகாந்த் செந்தில் இருக்காங்க, அதே போல அண்ணாமலை அவங்க ஐபிஎஸ் அதிகாரியா பணிபுரிஞ்சவங்க. அதே போல உங்களுக்கு அரசியல்வாதியை செயல்படணும்னா தயவு செஞ்சு இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, திமுகவுக்கு வாங்க, திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் செயல்படுங்க. அப்ப மோதுவோம், சண்டை போடுவோம், ஜனநாயக முறையிலே போர் புரியுமே, அப்ப மோதி முட்டி மோதி பார்ப்போமே. அதை செய்யாம காக்கி சட்டையில் உட்காந்துக்கிட்டு எதுக்கு உள்ள வேலையும் ஒழுங்கா செய்யாம எதுக்கு இந்த வேலை செய்யணும்? அப்ப அதைத்தான் நம்ம சொல்றோம். அதனால இந்த அதிக பிரசித்தனமான வேலைக்கும், இந்த அதிகார திமிருக்கும், இந்த பதவி மமதைக்கும் உறுதியாக நாம் தமிழர் கட்சி முடிவு கட்டும், சட்டப்பூர்வமாக போராட்டம் நடத்தி சட்டையை கழட்டும்.